ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க குமரன். இது ஒரு பக்ஸ் பரிதாபங்கள். ஸோ நைட் ஷோ எதனா ஒரு படத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணி நாங்கள் வந்த படம் தான் மெய்யழகன். ஸோ மெய்யழகன் படம் எப்படி இருக்கு அப்படின்னா, படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரு நாடகமாகவும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு ட்ராஜடியாகவும் இருக்கு. கடைசி 10 நிமிஷம் தான் மொத்த கதையுமே சொல்லலாம். அதுவும் அந்த பேர் தாங்க அந்த கதையை. டேரக்டர் நல்ல ட்விஸ்ட் வச்சிருக்காரு, அது மட்டும் எனக்கு தெரியுது. ஆனால் படம் எப்படி இருக்குன்னா ரொம்ப 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 ஸ்லோவாக போகுது. 2.5 மணி நேரம் அந்த படம்னா, படத்தில் நீங்கள் இது பக்கா ஃபேமிலி படம். ஆனால் நிறைய விஷயங்கள் நமக்கு ஞாபகம் மாதிரி பண்ணுறாங்க. ஒரு சில விஷயங்களை தைரியமாக டேரக்டர் முடிவு பண்ணி எடுத்தது நல்லா இருந்தது. ஸோ படத்தை போய் தியேட்டரில் பாருங்க, நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். இது 1 நிமிஷம் ரிவ்யூ. படம் ஆவரேஜ் அப்படின்றது தான் என்னோட ரிவ்யூவே. அரவிந்த் சாமி நல்லா நடிச்சிருக்காரு. கார்த்தி யதார்த்தமான நடிப்புல வேற லெவலில் போயிட்டாரு. ஸ்ரீதிவ்யா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த மாதிரி இருந்தது தியேட்டர்ல. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பிவிஆர் சினிமாஸ் தான் போயிருந்தோம். ஆஸ் யூஷுவல் நான் சொல்றது தான், பாப்கார்னு கொஞ்சம் க்ளோஸரை கொடுங்கப்பா. அது மசாலா போட்டு குளுக்கிறதுக்குள்ள உயிர் போகுது.